பரஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க ஐயனே நின்றாள் சரண் காத்தருள் இறைவா. மூப்பா எங்கள் தந்தை தாழ் பணிந்து வணங்குகிறேன். இங்கு பேச வாய்ப்பளித்த உயர் திரு விஜயகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்த அருமையான தலைப்பை எனக்கு எடுத்து கொடுத்த உயர் திரு சரவணன் ஐயா அவர்களுக்கும், சங்க அமைப்பாளர் அனைவர்களுக்கும், இங்கே கூடியிருக்கும் மூத்தோர் சான்றோர் பெருமக்களோடு என் போன்றோருக்கும் என் பணிவான வந்தனம். தவம் பலித்தது. எங்க அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொக்குக்கு ஒன்னே மதின்னு. எங்க அம்மா எழுத படிக்க தெரியாதவங்க. அங்க பசங்கள்லாம் ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு அடம் பிடிச்சி அதுலயே அப்படியே ஸ்டெடியா நிலையா நினைச்சு நிற்கும் போது எங்க அம்மா இந்த பழமொழி சொல்லுவாங்க, கொக்குக்கு ஒன்னே மதி, அதே வேணும்னு இருக்க மாதிரி. நீர்நிலைகள்ல கொக்கு என்ன பண்ணுமா, ஒத்த காலில் நின்றுட்டு ஓடு மீன் உரு மீன் வருவரை அந்த கொக்கு அதையே பார்த்துட்டு இருக்குமா. அது கொக்கோட தவம். முழுக்க முழுக்க அதோட கவனம் முழுக்க அதுலயே இருக்கும். நிறைய பேர் நிறைய தவம் பண்ணி வரம் வாங்கி இருக்காங்க. கதைகள் நிறைய அது சொல்லுது, புராண கதைகள் இதிகாசங்கள்லாம். பார்வதி தேவி கூட சிவபெருமானை மனமுடிக்க நெருப்பு சூழல்ல நின்று, நெருப்புக்குள்ள நின்று ஊசி மேல நின்று தவம் பண்ணி சிவபெருமானை மனம் முடித்ததா புராணம் சொல்லுது. அதை விட இன்னும் நிறைய பேர், நிறைய தவசிகள் நிறைய பேர் தவம் பண்ணி வரம் வாங்கியிருக்காங்க. அந்த அசுரர்கள் கதை தான் நிறைய நமக்கு தெரியும். அசுரர்கள் அதை மாதிரி நிறைய தவம் பண்ணி வரம் வாங்குறாங்க. அதுல பத்மாசுரன் ஒரு அரக்கன், அவன் தவம் பண்ணி வரம் வாங்குறான். நான் அது உதாரணத்துக்காக இதை சொல்லி கொண்டு வரேன். அவன் என்ன பண்றான், தவம் பண்ணி சிவபெருமான தவம் பண்ணி வரம் வாங்குறான். சிவபெருமானம் உன் தவத்தை மெச்சினோம்னு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்ட உடனே, நான் யார் தலையில கை வச்சாலும் அவங்க சாகணும், அவங்க தலை வெடிச்சு அவங்க சாகணும்னு வரம் கேட்கும். பெருமான் சிவபெருமானும் என்ன வரோங்கிறதெல்லாம் பார்க்கல, தவத்தை மெச்சணும், இந்த புடி வரோன்னு கொடுத்துட்டார். அவன் என்ன பண்றான், பத்மாசுரன் தவம் பலிக்குதான்னு பார்க்கணும், எங்க உங்க தலையை காட்டுங்கன்னு அவர் தலையிலேயே கை வைக்கிறதுக்காக போறான். ஓடுறேன், சிவபெருமான் தெரிச்சு ஓடுறாரு. அவர் கொடுத்த வரமாச்சே, பலிச்சுடும்ல. உடனே அங்கிருந்து விஷ்ணு வராரு காப்பாத்துறதுக்கு. மோகினி அவதாரம் எடுத்து அந்த பத்மாசுரனை மயக்கி, அசுரன் தானே, அல்ப சபலங்கள் உள்ளவன், அவனை மயக்கி நடனம் ஆடுறாரு விஷ்ணு. மோகினி அவதாரத்துல நடனம் ஆடி அவர் ஆட ஆட பத்மாசுரனும் அவரை மாதிரியே ஆடுறான். தன் தலையில அவர் கை வைக்கிறாரு, பத்மாசுரனும் தான் தலையில கை வைக்கிறான். அவனே மாண்டு போகிறான். வரம் பலித்தது அவனுக்கே மரணத்தை தந்து. என்னாச்சு அவன் வாங்கின வரம்? இரண்யகசிபு அதே மாதிரி தான். அவன் என்ன பண்றான், பிரம்மாவை நோக்கி தவம் பண்றான். தவம் பண்ண உடனே பிரம்மாவும் தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்ட உடனே அவன் சொல்றானா, நான் பகல்லையும் சாகக்கூடாது, இரவுலையும் சாகக்கூடாது, நான் வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் சாகக்கூடாது, நான் எந்த ஆயுதத்தாலையும் சாகக்கூடாது, நான் எந்த மனிதனாலேயும் மிருகத்தாலேயும் சாகக்கூடாது, என்னோட ரத்தம் ஒரு சொட்டு கூட கீழே விழக்கூடாதுன்னு வரம் கேட்கிறான். பிரம்மாவும் சரின்னு கொடுத்துட்டார். வரத்தை வாங்கினவனே இவனுக்கு ஆணவம் கர்வம் வந்துடுச்சு, எனக்கு சாவு கிடையாது, எதுவுமே என்னை அழிக்க முடியாது. உடனே அந்த ஆணவம் கர்வம் வந்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவன் என்ன பண்றான், தன் மகன்னு கூட பார்க்காம அந்த பிரகலாதனை வதம் பண்றார். அதாவது என்ன பண்றாரு, சித்திரவதை பண்றாரு, துன்புறுத்துறாரு, என்னென்ன வகையிலும் துன்புறுத்துறாரு. எதற்கு, நீ விஷ்ணுவை வணங்க கூடாது, என்னதான் வணங்கணும்னு சொல்றாரு. ஆனா பிரகலாதன், பக்த பிரகலாதன் விஷ்ணுவோட பக்தன். அவன் என்ன பண்றான், நான் உன்னை வணங்க மாட்டேன், விஷ்ணுவைத்தான் வணங்குவேன். இவரோட சித்திரவதை கொடுமை தாங்காம எங்க இருக்கிறான்னு கேட்டவன, விஷ்ணு எங்க இருக்கான்னு கேட்கிறான் இரண்யகசிபு. உடனே தூணை பிளந்து வெளியில நரசிம்ம அவதாரம். நரசிம்மம், நரன் மனித உருவம், தலை சிங்க உருவம். அந்த மாதிரி நரசிம்மமா காலையும் இல்லாம மாலையும் இல்லாம அந்தி சாயிற நேரம் வீட்டுக்கு உள்ளே இல்லாம வெளியே இல்லாம வாசப்படியில உக்காந்து தம் மடியில போட்டு நகத்தால, எந்த ஆயுதமும் கிடையாது, நகத்தால கொடலை பிடுங்கி மாலையா போட்டு வதம் பண்றாராம். இப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது, இறைவனே மெச்சும்படி தவம் செய்தாலும்
ஜீவகாருண்யம் இல்லாதவர்கள் செய்த தவம் பலிக்காது. பெருமான் சொல்றாரு, ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம், தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரமாகார்கள். இரக்கம் இல்லாம, ஜீவகாருண்யம் இல்லாம நீ என்ன பக்தி எந்த லெவல்ல செஞ்சாலும் அது கடவுள் அருள் உனக்கு கிடைக்காது. அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாகவும் நினைக்கப்படாது. ஜீவகாருண்யம் இல்லாது செய்யப்படுகின்ற செய்கைகள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாத மாயாஜால செய்கைகளே ஆகும் என்று அறிய வேண்டும். இது வள்ளல் பெருமான் சொல்றார். இப்போ இவங்க செஞ்ச தவம் எல்லாம் பொய்த்து போனது. வள்ளல் பெருமானின் தவம் பலித்தது. மரணம் அவரிடம் தோற்று போனது. தெய்வமணி மாலையில பெருமான் சொல்லுவாங்க, பிரம்மன் இனி என்னை பிறப்பிக்க வல்லானோ, முன்பட்ட குட்டில் பெரும் துயர் மறந்து போகுமோ, இரவு நிறமுடைய இயமன் இனி என்னை கனவினும் என்னை இறப்பிக்க எண்ணமுறுமோ என்னுரான். உதை உண்டு. மார்க்கண்டேயன் கதையில உத வாங்கினார்ல, சிவபெருமான் எட்டி உதைச்சார்ல யமனை. உதை உண்டு பட்ட வடு மறந்து போகுமா? படைக்கும் தொழிலில் பிரம்மன் தோற்று போனான், உயிர் வதைக்கும் தொழிலில் யமனும் தோற்று போனான். பெருமான் மரணத்தை வென்றதால் அவன் தவம் பலித்ததால். வள்ளல் பெருமானும் தவம் செஞ்சு இறைவன் கிட்ட ஒரு வரம் கேட்கிறாராம். என்ன வரம்? காற்றாலே, புவியாலே, ககனமதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலை கருவியாலே, கோளாலே, பிற இயற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்து அளித்தான் எனக்கே. ஏற்றாலே இழிவென நீர் நினையாதீர் உலகீர், எந்தை அருட்பெரும் ஜோதி இறைவனை சார்வீர். தேகம் அழியக்கூடிய அபாயங்கள், காற்று, மண், ஆகாயம், நீர், நெருப்பு போன்ற ஐம்பூதங்கள். இதை தவிர பெருமான் பாடல்ல சொல்றார், சூரியன், கூற்றுவன், பிணி, நோய், கொலை கருவிகள், கோளாலே, அரசன், அந்த காலத்துல அரசன், இந்த காலத்துல அரசாட்சி செய்பவர்களால நம்ம வச்சுக்கலாம். இன்ன பிற கொடும் செயல்களால், வேற்றாலே, இதை தவிர மரணம் வருவதற்குண்டான அபாயங்கள் வேறு ஏதாவது இருந்தால் அவை எவற்றாலும் எதனாலும் அழியாத தேகம், மெய்னா உடம்பு, அழியாத தேகம் வேண்டும் என்று பெருமான் இறைவனிடம் வரம் கேட்டாராம். விரைந்து அளித்தானாம் இறைவன். பெருமானுக்கு கிடைச்சதுல சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் பெருமான் பெற்றார் இல்லையா? அந்த வரம் தவம் பலித்தது தானே. இந்த வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். பெருமான் பாடல்கள்ல கொஞ்சம் ஊன்றி கவனிச்சா தெரியும். இறைவன் விரைந்து அளித்தானாம். எப்படி? நம்மளாம் கேட்டு எவ்வளோ காலம் கேட்டுட்டே இருக்கோம் வரம், என்னென்ன வரம் வேணுமோ கேட்டுட்டே இருக்கோம். விரைந்து நடக்குதா? பெருமானுக்கு இறைவன் விரைந்து அளித்தானாம். அப்படி எதுக்கு விரைந்து அளிக்கணும்? என்ன, பெருமான் இறைவனின் செல்ல பிள்ளை, தலைப்பிள்ளை. தத்துவ வெற்றியில சொல்வார் பெருமான் தான் இறைவனுக்கு எப்படிப்பட்ட பிள்ளைன்னு ஒரு பாடல்கள் முடிவுலையும் சொல்வார். பெருமான் இறைவனின் செல்ல பிள்ளையாம். பேருலகெல்லாம் மதிக்க தன் பிள்ளை என்றென்னை பெயரிட்டழைத்தே சீருறச் செய்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. என்ன சீருங்க? பேருலா மதிக்க சீர் தந்தானா இறைவன் பெருமானுக்கு. என்ன சீரு? இந்த பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பொருள்லாம் சேர்த்து வைப்பாங்க. பொண்ணு பொருள்லாம் சேர்த்து வச்சிருந்து திருமணம் முடிச்சு போகும்போது பொண்ணுக்கு சீரா தந்து அனுப்புவாங்க. அப்படி சீரா தந்து அனுப்புகின்ற மாதிரி பிள்ளைன்னு சொன்னார் இல்லையா இறைவன்? பெருமான பிள்ளைன்னு சொன்னார் இல்லையா? அதனால பேருலகெல்லாம் மதிக்க தன் பிள்ளை என்று சீருற செய்தாரா. என்ன சீரு? அகவல்ல பெருமான் அழகா சொல்வாங்க, தன் பொருள், தன் வடிவு, தன் சித்து, தன் வசமாகிய தத்துவம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாராம். தன் கையில் பிடித்த தனி அருள் ஜோதி, தன் நியல், தன் செயல், தன் உரு, தன் உரை எல்லாம் கொடுத்துட்டு முடிவில் தன்னையே கொடுத்தாராம். தன்னையும் தன்னருட் சக்தியின் வடிவையும் கொடுத்து தங்கிட்ட இருந்த செங்கோலை பெருமான் கிட்ட கொடுத்து இனிமே நீ அரசாட்சி பண்ணுன்னு கொடுத்தாராம். தங்கோல் அளவது தந்தருட் ஜோதி செங்கோல் செலுத்தன செப்பிய தந்தையேன்னு பெருமான் அழகா அகவல்ல சொல்லுவாங்க. இறைவன் சீர் தந்ததாக இப்படி தந்ததா பெருமான் சொல்றார். இதெல்லாம்
பெருமானின் தவம் பலித்ததற்கான சான்றுகள். அப்படி இறைவன் பெருமானை பிள்ளை என்று அழைக்க என்னங்க காரணம்? இப்ப நம்ம யாராவது ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம செல்லம் கொஞ்சம்ல, இறைவனே பெருமானை பிள்ளைன்னு சொல்றாரா? அது சொல்ல காரணம் பெருமான் செய்த பக்தி, இறைவன் மேல பெருமான் கொண்ட பக்தி. பக்தி வலைப்படுகின்ற தெய்வம் எனக்கு எல்லா பரிசும் அளித்து அழியாத பதத்தில் வைத்த தெய்வம், சித்தியெல்லாம் தரும் தெய்வம், சித்தாந்த தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம், அதே தெய்வம்னு பாடுறார். பெருமான் செய்த பக்தி வலைக்கு உட்பட்டதாம் அந்த தெய்வம். உட்பட்டு எல்லா பரிசும் கொடுத்துதான். என்ன பரிசு? மேன்மையான பரிசு, மரணமில்லா பெருவாள். அந்த தெய்வம் இறைவனுக்கு பெருமானுக்கு எப்படி கிடைச்சுதான்? எவ்வகைத்தான் தவம் செய்யணும் எய்தறிதாம் தெய்வம் எனக்கு எளிதில் கிடைத்தன் மனம் இடம் கொண்ட தெய்வம்னு பெருமான் பாடுறார். பெருமானோட பக்தி அப்படிப்பட்ட பக்தி. நம் வள்ளல் பெருமானின் தவம் பலித்ததற்கு காரணம் பக்தியோடு தவத்தோடு கூட அவர் கொண்டிருந்த உயிர் இரக்கம், கருணை, தயவு, ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்பார் வள்ளல் பெருமான். அந்த திறவுகோலை பெற்று அவர் செய்த தவம் பலித்து முத்தேக சித்தி பெற்று கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி இன்று இறைவனாகவே விளங்குகின்றார். நம் வள்ளல் பெருமான் ராமலிங்க தெய்வம் செய்த தவம் என்ன? பலித்ததுன்னு சொல்றோமே, என்ன தவம் பெருமான் பண்ணாங்க? 12 வயதில் தொடங்கிய தவம் வெற்றி பெற்று கடவுளுக்குரிய அத்தனை வல்லபத்தையும் ஆற்றலையும் அம்சங்களையும் அடைந்து இறைவனே வந்து கலக்க பெற்று இறைவனாகவே விளங்குகிறார். 51 வயசுல திருக்காப்பிட்டுகிறார் பெருமான். திருக்காப்பிட்டு கொண்டு தன்னை தோன்றா துணையாய் அந்த வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன் என்று தன்னை நம் கண்களுக்கு தெரியாதவாறு மறைத்து கொண்டார். தோன்றா துணையா இருக்காங்க. அப்ப என்ன தவம் செய்யாங்க பெருமான்? அது என்ன பலித்தது? அறிந்த நாள்கள் தொடங்கி இற்றை பகலின் வரையுமே அடியேன் பட்ட பாட்டை நினைக்கில் கல்லும் கரையுமே. 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே படியில் பட்ட பாட்டை நினைக்கில் மலையும் கரையுமே. 26 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே எளியேன் பட்ட பாட்டை நினைக்கில் இரும்பும் கரையுமே. இங்கு பெருமான் பட்ட பாடு என்பது தவம். இரும்பும் கல்லும் மலையும் கடின பொருட்கள், ஜட பொருட்கள், அவையே கரைந்து போகுமாம் பெருமான் பட்ட பாட்டை நினைத்தால். ஆனால் அந்த பாடு முழுவதும் சுகமதாயிற்று, இன்பமாயிற்றுன்னு பெருமான் பாடுறார். அது பெருமான் செய்த தவம் பலித்தது என்று பெருமானே சொல்லுவது. இறைவனே குருவாக இருந்து அனைத்தையும் கற்றுத்தந்ததாக, தவம் செய்ய ஊக்குவித்ததாக பெருமான் சொல்றார். அதையும் பெருமான் பாடல் தான் சொல்லுது. வாட்டமொடு சிறியனேன் செய்வகை அறியாது மனமிக மயங்கி ஒரு நாள் மண்ணிற்கிடந்தருளை உண்ணி உலகியலை மறந்து துயில்கின்ற போது நாட்டமுறு வைகரையில் என் அருகணைந்து என்னை நன்றுற எழுப்பி மகனே நல் யோக ஞானம் எனினும் புரிதல் இன்றி நீ நலிதல் அழகோ எழுந்தே ஈட்டுக நின் எண்ணம் பலிக்க அருள் அமுதம் உண்டு இன்புருக என்ற குருவே. பெருமான் வாட்டத்தோட உலகியலை மறந்து அருளியலை நினைத்து இருக்கும் போது ஒரு வைகரையில் இறைவன் பெருமான் அருகணைந்து எழுப்பி மகனே, அந்த பாடல்லையும் மகனே, இந்த பாடல்லையும் மகனே சொல்றான். எழுந்து நல் யோக ஞானம் எதுவும் புரியாம நீ இப்படி நலிதல் அழகா, எழுந்தே ஈட்டுக நீ எண்ணம் பலிக்க அருள் அமுது உண்டு இன்புருகன்னு இறைவனே குருவாக இருந்து உணர்த்தி வாழ்த்தி சொன்னாராம். அதற்கு முதல்ல என்ன பண்ணணும்? பெருமான் சொல்றார், தெய்வமணி மாலை பாடல்ல சொல்றார், பதிபூசை முதல்ல நற்கிரியையால் மனமெனும் பசுகரணம் அசுத்த பாவனை அற சுத்த பாவனையில் நிற்கும் மெய் பதியோக நிலைமை அதனால் மதி பாசம் அற்றதின் அடங்கிடும் அடங்கவே மலைவில் மெய்ஞானமயமாய் வரவு போக்கற்ற நிலை கைகூடும் என எனதுள்ளே வந்துணர்வு தந்த குருவே. இல்ல இறைவன் தான் முதல்ல போய் தவம் பண்ணு, யோக ஞானம் புரி, அமுதம் சாப்பிடுன்னு சொன்னவரு அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி தராராம். பக்தி செய்யணும், பதி பூசை முதலிய நற்கிரியையால் இறைவனுக்கு செய்யும் பூஜைகளால்
மனம் எனும் பசு, இந்த ஆன்மா மலங்கள் கரணங்கள் நீங்கி அசுத்த பூஜை பண்ண பண்ண மனத்துல இருக்கிற அசுத்தங்கள்லாம் நீங்குமா. அசுத்த பாவனை அருந்து சுத்த பாவனையில் நிற்கும் அகம் மனம். அசுத்தம் நீங்கி சுத்தமானால் மெய்ப்பதியோக நிலைமை. மெய்ப்பதி என்பது நாம் நமக்குள் காண வேண்டிய உண்மையான இறைவன். அவனை யோக நிலையில் மனதை ஒன்றுபடுத்தினால் புத்தி பாசமற்று அடங்கிவிடும். அப்படி அடங்கி போனால் மலைவில் மெய்ஞானமயமாய் வரவு போக்கற்ற நிலை கைகூடும். வரவு போக்குன்னா பணம் வரவு செலவா இல்ல உறவுக்காரவங்க வந்து போறதா? வரவு போக்கு என்பது ஆன்மாவின் பிறப்பு இறப்பு. இந்த பிறப்பு இறப்பு அற்ற நிலை கைகூடும்னு இறைவன் உணர்த்தினாராம். எனதுள்ளே வந்து உணர்வு தந்த குருவே, இறைவனே வந்து உணர்வு தந்து புரிய வைத்தான். புரிய வைத்ததோடு கற்றும் தருகிறார் குருவாக இருந்து. சுற்றது மற்ற வழி சூதது என்றென்னா தொண்டரெல்லாம் கற்கின்றார். பண்டும் இன்றும் காணார் எற்ற தும்பு மணிமன்றில் இன்ப நடம் புரியும் என்னுடைய துறையே, நான் கற்றது நின்னிடத்தே. நின்னுடைய அருளால் நான் கற்றது நின்னிடத்தே, பின் கேட்டது நின்னிடத்தே, கண்டது நின்னிடத்தே, உட்கொண்டது நின்னிடத்தே, பெற்றது நின்னிடத்தே, இன்புற்றது நின்னிடத்தே, பெரிய தவம் புரிந்தேன் என் பெற்றி அதிசயமே. முக்தி சித்தி பெறும் வழிகள் எல்லாம் சுத்து வழி. அதுல போய் நேரத்தை வீணாக்க வேண்டாம். தலையை சுத்தி மூக்க தொடுறது மாதிரி. மூலாதாரத்தில் மூன்றெழும் கணல். அதுல 6 ஆதாரங்கள். ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் 12 வருஷம். இதற்கே 72 வருஷம். நரை திரை மூப்பெல்லாம் வந்துடும். இதை அறியாமல் தொண்டரெல்லாம் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் பண்டும் இன்னும் காணார். என்னுடைய துறையே, உன்னுடைய அருளால் கற்றது கேட்டது கண்டது உட்கொண்டது பெற்றது இன்புற்றது எல்லாம் உன்கிட்டதான்னு இறைவனை பார்த்து பெருமான் சொல்றார். எல்லாம் நான் செய்த தவம்னு பாடுறார். கற்றது நின்னிடத்தே சாகா கல்வி, கேட்டது நின்னிடத்தே நாதம் கேட்டது. இதெல்லாம் தவ அனுபவத்தின் ஒரு நிலைகள். நாதம் கேட்டது, கண்டது நின்னிடத்தே பேரொளி கண்டது, உட்கொண்டது நின்னிடத்தே அமுதம் உண்டது, பெற்றது நின்னிடத்தே மரணமிலா பெருவாள், பெற்றது இன்புற்றது நின்னிடத்தே கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல் எனும் பேரின்ப வாழ்வு பெருமான் பெற்றார் இல்லையா? எல்லாம் இறைவனே குருவாக இருந்து கற்பித்தார் பயிற்றுவித்தார் என்று சொல்கிறார் பெருமான். இதையே பெருமான் அகவல்ல சொல்வார்க. அறிபவை எல்லாம் அறிவித்தென் உள்ளே. வரிசையா அந்த வரிகள் வரும். அறிபவை கேட்பவை காண்பவை செய்பவை உண்பவை எல்லாம் இறைவனே குருவாக இருந்து செய்து வித்தான். பெருமான் சொல்லும் அந்த தவம் எப்படி செய்யணும், எப்பெல்லாம் செய்யணும்? பெருமான் சொல்ற வார்த்தைகள் தான் உரைநடையிலிருந்து தான் குறிப்பெடுத்திருக்கேன். அகமாகிய ஆன்ம பிரகாசமே ஞான சபை. அந்த பிரகாசத்திற்கு உள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள். அந்த உள்ளொளியின் அசைவு நடனம், இதுதான் ஞானாகாச நடனம் என்றும் அசைவுற்றதே நடராஜர் என்றும் ஆனந்த நடனம் என்றும் சொல்லுகின்றது. பெருமான் இதான் சொல்லுவாங்க. ஆதி காலத்தில் மண்ணை போட்டு மறைத்து விட்டான். பெருமான் அதை வெளிப்படுத்தி சொல்றாங்க. உன்னுடைய அந்த தவ அனுபவத்துல நீ பார்க்கின்ற ஒளியும் அதன் அசைவும் தான் நடராஜர்னு பெருமான் வெட்ட வெளிச்சமா சொல்லித்தராங்க. மேற்குறித்த பிரகாசமே சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் வணங்க வேண்டும். எக்காலத்திலும் புருவ மத்தியின் கண்ணே நம்முடைய கரணத்தை செலுத்த வேண்டும். தவம் செய்யறதுக்கு பெருமான் சொல்லி கொடுத்துட்டாங்க. எப்பெல்லாம் தவம் செய்யணும்? நித்திய கர்ம விதியில சிறப்பு விதியில சொல்றாங்க எப்பெல்லாம் தவம் செய்யணும்னு. சிறப்பு விதியில போனா தெரியும். திருநீரு தரித்து கொண்டு பெருமான் சொல்றாங்க, திருநீரு வச்சுக்கோ. திருநீரு தரித்து கொண்டு ஏகாந்தமாக ஓரிடம் பற்றி இருந்து சூரியன் உதயமாகின்ற வரையில் கடவுளை தியானம் செய்து கொண்டிருத்தல். காலையில வைகரை பொழுதுல தவம் செய்ய சொல்றாங்க. மத்தியானத்தில் சுமார் 5 நாழிகை பரியந்தம் செவ்வையாக ஓரிடத்தில் இருந்து மனதை ஒரு வழிப்படுத்தி தெய்வ சிந்தனையோடு இருத்தல். சாயங்காலத்திலும் 5 நாழிகை யாதொரு முயற்சியும் இல்லாமல் ஓரிடத்தில் அசையாதிருந்து தியானித்தல். அதற்கு மேல் ராத்திரி 15 நாழிகை பரியந்தம் மனதை அடக்கி தியானித்திருத்தல். இதெல்லாம் பெருமான் சிறப்பு விதியில சொன்னது.
இதுக்கு மேல இன்னொரு பாடல்ல சொல்றாங்க பெருமான், மடுக்கணும் பேரருள் தன்னமுதனக்கே மாலையும் காலையும் மதியானத்தும் கடுக்கும் இரவினும் யாமத்தும் விடியற் காலையிலும் தந்தென் கடும் பசி தீர்த்து எடுக்கு நற்றாயோடும் இணைந்து நிற்கின்றீர் இறையவரே உமை இங்கு கண்டல்லான் அடுக்கவிழ் கலையெட துடுக்கவும் மாட்டேன் அருட்பெரும் ஜோதியர் ஆணை நும்மீதே. இறைவனின் பேரருள் தன் அமுது. அமுதம் எப்படி கிடைக்கும்? தவம் பண்ணா உள்நாக்குல அமுதம் சுரக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அமுதம் உள்நாக்கில் இருந்து தவம் பண்ணும் போது அகவல்ல கூட சொல்லுவாங்க பெருமான், உடலெல்லாம் அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிடன்னு சொல்லுவாங்க. அந்த தேகம் தவம் பண்ண என்ன மௌதிக மாற்றம் அடையுதுன்னு வரிசையா சொல்லுவாங்க. தோலெல்லாம் குழைந்திடன்னு வரிகள் ஆரம்பிக்கும். அதுல சொல்றாங்க அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிடன்னு. பெருமானுக்கு அந்த அமுதம் தவம் எப்பெல்லாம் செஞ்சாரா, எப்பெல்லாம் கிடைச்சுதான்? மாலையும் காலையும் மத்தியானத்தும் கடுக்கும் இரவினும் யாமத்தும் விடியற் காலையிலும் தந்து பெருமானின் அருள் பசியை இறைவன் தீர்த்து வச்சானாம். இப்படி இறைவனிடம் அனைத்தையும் கற்று பெற்று தத்துவங்களை எல்லாம் ஜெயித்து மரணத்தை வென்று ஐந்தொழில் புரியும் ஆற்றல் பெற்று கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி இறைவன் வேறு பெருமான் வேறு என்ற பேதம் நீங்கி இருவரும் ஒன்றானோம். என்னை போல் தவம் செய்தவர் யார்னு பெருமான் பாடுறார். அந்த தவம் பலித்ததுக்கு பெருமான் சொல்ற ஒவ்வொரு பாடல்களும் அதுக்கு சொல்லுது. பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்ந்தே இறைவனனை உற்றே கலந்தான் நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானோம். எற்றே அடியேன் செய்த தவம் யாரே புரிந்தார் இன்னமுதம் துற்றே உலகிய நீவிரெல்லாம் வாழ்க வாழ்க துணியற்றே. பெருமான் செய்த தவம் பலித்ததை அவரே விளக்கும் பாடல்கள். நோவாது நோன்பு எனை போல் நோற்றவரும் சாவா வரம் போல் நோவாது நோன்பு எனை போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாவா வரம் எனை போல் சார்ந்தவரும் தேவான் என் பேரருளை என் போல் பெற்றவரும் எவ்வுலகில் யார் உளர் நீ சற்றே அறை. உன்னோட பேரருளை என்ன மாதிரி பெற்றவங்க யார்? பெருமானுக்கு முன்னாடியும் யாரும் பெறல, பெருமானுக்கு பின்னாடியும் யாரும் பெறல. ஏன்னா பெருமான் செய்த அளவு தவம் யாரும் செய்யல. இது வேறு யாரும் பகிரங்கத்தில் தான் மரணத்தை வென்று விட்டேன் என்று அறிவித்ததில்லை. வள்ளல் பெருமான் முரசு கொட்டி அறிவிக்கிறார். அருட்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்று அறையப்பா முரசு. இப்படியாக பெருமான் செய்த தவம் பலித்து இறைவனாகவே விளங்குகிறார். பெருமான் சொன்னது என்ன? பெருமானுடைய தவம் எப்படியெல்லாம் பலித்ததுன்னா, பெருமான் சொன்னது சாகாதவனே சன்மார்கி என்று பெருமான் சொன்ன சொல் பலித்தது. ஐந்தொழில் புரிந்து உலகில் அருள் விளக்கல் வேண்டும் என்ற எண்ணம் பலித்தது. பெருமானுக்கு ஐந்தொழில் புரியும் ஆற்றல் வந்தது தானே. நான் அந்தம் எய்தா நலம் பெறவே, அந்தம்னா முடிவு, முடிவில்லாத இருக்கணும்னு பெருமான் வேண்டிக்கிட்டாங்களாம். நான் அந்தம் இல்லா நலம் பெறவே எண்ணி மன்றில் ஆனந்த நாடகத்துக்கு பெருமான் வைத்த அன்பு பலித்தது. எத்தாலும் அழியாத வடிவதிலே நானும் என் தாயும் ஒன்றாக இனிதுரல் வேண்டுவனே என்ற வேண்டுதல் படித்து இறைவனும் பெருமானும் ஒன்றாகி ஆனாங்க இல்லையா. வாடலர சாகா வரம் கொடுக்கும். வாடுதல் என்பது இங்கே மரணத்தை குறிக்கிறார் பெருமான். வாடலர சாகா வரம் கொடுக்கும் என்று மன்றில் ஆடலரி பொன்மலர்க்கே அன்பு வைத்தார் இல்லையா. அந்த அன்பு பலித்தது. ஈன மறுத்து என்றும் இரவாமை நல்கும் என்றே ஞானமணி மன்றிடத்தை வைத்த நண்பும் பலித்தது. ஈன மறுத்து என்றும் இரவாமை வேண்டும்னு கேட்ட பெருமான் கேட்டது பலித்தது. பிறந்தால் இறந்துதான் தீர வேண்டும் என்ற பிறவி சட்டத்தை கிழித்தவர் நம் பெருமான். தவம் பலித்தது என்று அவர் சொல்லுவதற்குரிய ஒரு முக்கியமான பாடல். கட்டமும் கழன்றேன் கவலை விட்டொழித்தேன் கலக்கமும் தீர்ந்தனன் பிறவி சட்டமும் கிழித்தேன் தூக்கமும் துறந்தேன் சாவையும் நோவையும் தவிர்ந்தேன் சிட்டமும் அடைந்தேன் சிற்சபையுடையான் செல்வமை பிள்ளை என்றொரு பேர் பட்டமும் தரித்தேன் எனக்கு இது போதும் பண்ணிய தவம் பலித்ததுவே. பெருமான் பக்தியோடு ஒழுக்கத்தோடு ஜீவகாருண்யத்தோடு தவம் செய்தார். காருண்யம் ஜீவகாருண்யம் மட்டும் போதாது, தவமும் செய்ய வேண்டும் என்று பல இடங்களில் நமக்கும் அறிவுறுத்துகிறார், நமக்கும் சொல்லி தருகிறார். தனு கரணாதிகள் தாம் கடந்தறியும் ஒரு அனுபவமாகிய அருட்பெரும் ஜோதியை தவத்தால் செய்யும் தவத்தால் தான் உணர முடியும்.
பெருமான் நமக்காக சொல்லும் ஒரு பாடலோடு முடித்துக் கொள்கின்றேன். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. எதுக்கு சொல்றார்? நாமளும் அவர் அடைந்த நிலையை அடைய வேண்டும் என்று பெருமான் நம்மீது கொண்ட கருணையால் ஞானசரியில் அவர் நம்மை அழைத்து சொல்லும் பாடல். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ நவரங்காள் தருணம் இதுவே வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான் வரவெதிர்கொண்டு அவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே. பெருமான் அடைந்த வரம் எல்லாம் நாமும் அடையணும்னு நம்மளா கூப்பிடுற. ஏன் பெறவே தேனுரைக்கும் உளமினிக்க எழுகின்றேன் நீவீர் தெரிந்தடைந்தேன் உடன் எழுமின் என் கூட வாங்கன்னு பெருமான் அழைக்கிறார். தோன்றா துணையா இருந்தாலும் அவர் பாடல்கள் நமக்கு கூடவே துணை இருக்கு இல்லையா? ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே. பெருமான் சொன்ன இந்த வார்த்தைகளை அவர் அடைந்த தவத்தின் அவர் அடைந்த தவ நிலையை அவர் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை நாமும் அடைய முடியும் என்று பெருமான் நமக்கு தரும் நம்பிக்கையும் ஊக்கத்தையும் நினைவில் கொண்டு நாமும் நன்முயற்சியில் இருப்போம், நன்னிலை அடைவோம். நன்றி, வந்தனம். ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம்.